8ல் நிற்கிறோம். எத்தனை 25 8ல் நிற்கிறோம். கரெக்டா? அதில் பார்த்துடலாம். 25 8க்கு எத்தனை 25 8க்கு தனித்தனியாக பார்த்துட்டோம். கரெக்டாக முதல் 3 வார்த்தைக்கு பார்த்துட்டோம். அடுத்த 5 வார்த்தைக்கும் பார்த்தாச்சு. அதோட எனக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அந்த 2 இதையும் மொத்தமாக கூட்டிடுங்க. எத்தனை 25 8க்குள்ள மொத்தம் 3 வார்த்தை, அப்புறம் ஒரு 2 வார்த்தை பார்த்துருக்கோமா? ஆமாம், முதல் 3 வார்த்தை, அடுத்து ஒரு 2 வார்த்தை, மொத்தம் 5 வார்த்தைக்குள்ள ஆர்டினலையும் கார்டினலையும் கூட்டிடுங்க. கூட்டி சொல்லுங்க. மொத்தமாக 5 வார்த்தைக்குள்ள ஆர்டினல் கார்டினல் கூட்டிடுங்க. சிங்கிளையும் கூட்டிடுங்க. அதை மட்டும் மொத்தமாக ஆட் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது 49 முதல் வார்த்தைக்கு 49 ஆர்டினல் கார்டினல் 382. ரெண்டாவது வார்த்தைக்கு 22 40. மூணாவது வார்த்தைக்கு 57 444. அடுத்த வார்த்தைக்கு கடைசி 2 வார்த்தை, அதுக்கு 84 786 54 468. இது எல்லாமே கூட்டிடுங்க. ஆர்டினல் மொத்தமாக கூட்டிடுங்க. கார்டினல் மொத்தமாக கூட்டிடுங்க. சிங்கிளையும் மொத்தமாக கூட்டிடுங்க. 22 22 4 4 21 21 சாரி 21 12. அடுத்த வார்த்தைக்கு கடைசி 2 வார்த்தைக்கு 21 21 18 18. மொத்தமாக கூட்டிங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துடலாம். கூட்டி சொல்லுங்க. அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படிங்கிறது அந்த வசனம். சரி, யாரும் போட்டிருக்கீங்களா? நானே சொல்லிடுவா. கிளாஸ் எழுதிருப்பீங்களா? அதை அப்படியே கூட்டிடுங்க. முதல்ல ஒரு 3 வார்த்தை, அடுத்து ஒரு 2 வார்த்தை பார்த்துருக்கோம். அது ஆர்டினல் சிங்கிள் அப்படியே கூட்டிட வேண்டியதான். தனித்தனியாக பார்த்துருப்போம். அப்படியே மொத்தமாக கூட்டிடுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். யாரும் போட்டிங்களா இல்லைன்னு தெரியல. மொத்தம் ஆர்டினல் 266. 5 வார்த்தைக்கு சேர்த்து கார்டினல் 2120. 266 2120 கார்டினல். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2386. 2386. சரியா? சிங்கிள் கூட்டினீங்கன்னா மொத்தமா 86 77. சிங்கிள் 86 77.
86 8 + 6ன்னு கூட்டிக்கங்க. 77 7 + 7ன்னு கூட்டிக்கங்க. 14 14 14 14னா பிரமாணங்கள். இப்போ அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்கிறது எதன் அடிப்படையில் கட்டப்படுகிறது? பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அந்த பரிசுத்த ஸ்தலம் உண்டாக்கப்படுது. சரியா? 14 14னா பிரமாணங்கள். இப்போ இந்த ஆர்டினல் டோட்டல் 2386 இருக்கு பாருங்க. இங்க சிங்கிள் வந்து 14 14 பிரமாணங்கள் வர்றதுனால அதுக்கு கூட 613 கூட்டினீங்கன்னா 2386 கூட 613 கூட்டுங்க. 2999 வந்துடும். 2999ங்கிறது ஆதியாகமம் 1:1 கூட்டுத்தொகை. 2999 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 29 வந்துடும். 29னா மணவாளனை குறிக்கிறது. சரியா? அப்பெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அவர்கள் நடுவே ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் வாசம் பண்ணேன்னு சொல்றது பிரமாணத்தின் அடிப்படையில் தான் உண்டாக்க சொல்றாரு. ஆலயத்தை கட்டுறது பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இது ஒரு காரியம். இன்னொன்று, இது யாருக்காக? மணவாளனுக்காக தான். மணவாளன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்துக்காக மணவாளன் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறதுக்கு தான் கட்ட சொல்றாரு. பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதுதான் அதில் இருக்கிற காரியம். சரியா? அடுத்து யாத்திராகமம் 29:45 ஒருத்தர் வாசி. யாத்திராகமம் 29:45. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆமென். சரியா? இங்கேயும் அதே மாதிரி வார்த்தையை பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த வசனம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போடணும், ஆடில் போடணும். போட்டுடலாமா? இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அப்படிங்கிறது 1 2 3 4 வார்த்தை. 4 வார்த்தைக்கு போடுங்க. ஆடில் சிங்கிள் போடுங்க. வார்த்தை சொல்றேன், எழுதுங்க. வாவ் ஷின் காஃப் நுன் டவ் யோத். வாவ் 6வது எழுத்து, ஷின் 21, காஃப் 11, நுன் 14, டவ் 22, யோத் 10. வாவ் ஷின் காஃப் நுன் டவ் யோத். அடுத்து 2வது வார்த்தை பேத் டவ் வாவ் காஃப் சோஃபித். பேத் 2வது எழுத்து, டவ் 22வது எழுத்து, வாவ் 6, காஃப் சோஃபித் 11. வாவ் சரி பேத் டவ் வாவ் காஃப் சோஃபித். 2 வார்த்தை முடிஞ்சது. 3வது வார்த்தை பேத் நுன் யோத். பேத் நுன் யோத். பேத் 2வது எழுத்து, நுன் 14, யோத் 10. பேத் நுன் யோத். அடுத்து 4வது வார்த்தை யோத் ஷின் ரேஷ் அலஃப் லாமட். யோத் 10, ஷின் 21, ரேஷ் 20, ஆலஃப் 1, லாமட் 12. இந்த 4 வார்த்தையும் போடணும் தனியா.
அடுத்த 3 வார்த்தைக்கும் எழுதிக்கங்க. அதுக்கும் போட்டுருங்க. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படிங்கிறது தான் அடுத்த 3 வார்த்தை. அடுத்த 3 வார்த்தை வாவ் 6 இது தனியா போடணும். முதல் 4 வார்த்தைக்கு தனியா, அடுத்த 3 வார்த்தைக்கு தனியா போட்டு தனித்தனியா பார்த்துட்டு அடுத்து மொத்தமா கூட்டணும். சரியா? அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை வாவ் ஹே யோத் மறுபடியும் யோத் டவ் யோத் வாவ் 6 ஹே 5 யோத் 10 மறுபடியும் யோத் 10 டவ் 22 யோத் 10 வாவ் ஹே யோத் யோத் டவ் யோத். அடுத்த வார்த்தை லாமட் ஹே மெம்சோஃபித் லாமட் ஹே மெம்சோஃபித் லாமட் 12 ஹே 5 மெம்சோஃபித் 13. அடுத்த வார்த்தை லாமட் அலஃப் லாமட் ஹே யோத் மெம்சோஃபித் லாமட் அலஃப் லாமட் ஹே யோத் மெம்சோஃபித் லாமட் 12 அலஃப் 1 லாமட் 12 ஹே 5 யோத் 10 மெம்சோஃபித் 13. இதுக்கு போடுங்க. முதல் 4 வார்த்தைக்கு தனியா போட்டுருங்க. அடுத்த 3 வார்த்தைக்கு தனியா போடுங்க. லெட்டர் எழுதிட்டீங்களா? மறுபடியும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்றேன். லெட்டர் எழுதலைன்னா ஏதாவது எழுதாம விட்டுட்டுச்சுன்னா சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். மொத்தம் 7 வார்த்தை. 4 வார்த்தைக்கு தனியா 3 வார்த்தைக்கு தனியா போடணும். லெட்டர் வந்து ம். 33 எழுத்து மொத்தம். நான் வருதா? 2, 3, 4, 5, 7 வார்த்தை 33 எழுத்து இருக்கா பார்த்துங்க. ஆர்டினல் கார்டில் போட்டுருங்க, சிங்கிள் போட்டுருங்க. போடுங்க, போட்டு சொல்லுங்க. முதல்ல 4 வார்த்தைக்கு போடுங்க. அடுத்தது 3 வார்த்தைக்கு போடுங்க.
போட்டாச்சா? போடுறீங்களா? யாராவது போடுறீங்களா? ஆமாங்க போட்டுட்டு தான். போடுங்க. ஏன் சொல்லவா? சொல்லுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் 4 வார்த்தையில முதல் வார்த்தைக்கு ஆர்டினல் 84, கார்டினல் 786, ம் சிங்கிள் டு சிங்கிள் 21, 21. ம் ரெண்டாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 41, கார்டினல் 428, சிங்கிள் டு சிங்கிள் 14, 14. சிங்கிள் 14 14. கரெக்ட். அடுத்து மூணாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 26, கார்டினல் 62, சிங்கிள் 8, 8. 8 8 நாலாவது வார்த்தை சிங்கிள். நாலாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 64, கார்டினல் 271, சிங்கிள் 10, 10. ஆர்டினல் 64 கரெக்ட் தான். கார்டினல் வந்து 541 வரும். ஷின்கே உங்களுக்கு 300 வந்துரும்ல. ஆமாங்க ஆமாங்க அது ஒண்ணு மிஸ்டேக். ஆமா, அது 30 கூட்டிருங்க. நினைச்சேன். ஆமா 541 போட்டுக்கங்க. மற்றதெல்லாம் கரெக்ட். சிங்கிள் 10 10 கரெக்ட். இப்போ 4 வார்த்தைக்கும் கூட்டிருங்க. முதல்ல 4 வார்த்தைக்கும் அவ்வளோ ஆர்டினல் வருது. கார்டினல் எவ்வளோ வருது பாருங்க.
ஏன் டோட்டல் ஆடினால் 4 வார்த்தைக்கு 215. ம் டோட்டல் ஆடினால் 4 வார்த்தைக்கு 1817. ம் கார்டினல் 1817. 17. ரைட், சிங்கிள் கூட்டிருங்க. 53 50. ம் வெரி குட். சரி, அடுத்த 3 வார்த்தைக்கும் போட்டிங்கன்னா அதுக்கும் சொல்லிருங்க. அடுத்த 3 வார்த்தையில முதல் வார்த்தைக்கு ஆடினல் 63, கார்டினல் 441. ம் சிங்கிள் 18 18. 18 18. ம் ரெண்டாவது வார்த்தைக்கு ஆடினல் 30, கார்டினல் 75, சிங்கிள் 12 ம் 12. 12 மூணாவது 12. வார்த்தைக்கு ஆடினல் 53, கார்டினல் 116, சிங்கிள் 17 17. கரெக்ட். இப்ப 3 வார்த்தை இந்த 3 வார்த்தைக்கு கூட்டிருங்க, எவ்வளவு வருது பாருங்க. இந்த 3 வார்த்தைக்கு அதே மாதிரி சிங்கிள் கூட்டிருங்க, அதே மாதிரி ஆர்டினல் கார்டிலும் கூட்டிருங்க. கூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 வார்த்தைக்கு இந்த 3 வார்த்தைக்கு சேர்த்து ஆர்டினல் கார்டில் மொத்தமா கூட்டிருங்க, சிங்கிளும் மொத்தமா கூட்டிருங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் டு சிங்கிள் எல்லாம் 7 வார்த்தைக்கு சேர்த்து சிங்கிள் டு சிங்கிள் போட்டுருங்க. சிங்கிள் போட்டதை மறுபடியும் சிங்கிள் டிஜிட்ல சிங்கிள் டு சிங்கிள் கூட்டி. ஏன் நெக்ஸ்ட் 3 வார்த்தைக்கு டோட்டல் ஆடினல் 146. ம் டோட்டல் 146. கார்டினல் 632. ம் டோட்டல் சிங்கிள் சிங்கிள் 47 47. 47 ம் 47. கரெக்ட். 47 47 47 47 11 11 அடிப்படை தான். சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் 4 வார்த்தைக்கு நான் அவர்கள் நடுவே இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அப்படிங்கிறது தான் முதல் 4 வார்த்தை. சரியா? அப்ப இந்த 4 வார்த்தைக்கு ஆடில் காடில் போடும்போது 361 2440 சரி, அது வராது, மொத்தத்துக்கு தான் அது வரும். முதல் வார்த்தைக்கு எவ்வளவு ஸ்டார் வருது பார்த்தோம்? எதுங்கய்யா? 215 1817 முதல் 4 வார்த்தைக்கு. முதல் 4 வார்த்தைக்கு சிங்கிள் 53 53 ஆடில் காடில் 215 1817. கரெக்டா? இதுல நான் அவர்கள் நடுவே இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி அப்படின்னா 53 53 சிங்கிள். யெஷுவா தோரா 53னா ஏசு யெஷுவா, இன்னொரு 53 தோரா, 5 ஆகமங்கள். இப்போ அவர்கள் நடுவே எப்படி வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இயேசுவாக, யெஷுவாவாக, தோராவாக அவர்கள் நடுவே வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. சரியா? ஆடில் காடில் கூட்டினீங்கன்னா 2032. 215 1817 கூட்டினீங்கன்னா 2032. 2 + 3 + 2ன்னு கூட்டிங்க 7 வரும். தேவகுமாரன். இப்போ நான் அவர்கள் நடுவே எப்படி வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. தேவகுமாரனாக வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஏன் 100 தடவை சொல்ல முடியும்? மறுபடியும் சொல்றேன். அது நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி. இப்ப நம்ம நடுவே எப்படி வாசமா இருக்காரு? ஆவியாக தேவன் ஆவியானவராக நம்ம நடுவே இருக்கார், நமக்குள்ள வாசமா இருக்கு. அவர்கள் நடுவே எப்படி இருந்தாரு? அவர்களுக்கு தோரா எழுதி கொடுத்தார். முதல்ல 5 ஆகமத்தை தான் எழுதி கொடுத்திருந்தார். அப்போ சரியா? அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படி நான் அவர்கள் நடுவே வாசமா இருப்பேன்னு சொல்றாரு. அவர்கள் நடுவே இயேசுவாக, அதாவது இயேசுனா மறைவா இருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு இயேசுவின் காலம் அல்ல, ரட்சிப்பு கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நாம படித்து புரிந்து கொள்ளும்படியா அதுல இருக்கிற சத்தியம் எப்படி கொடுக்கிறாருன்னா, இயேசுவாக தோராவாக அவர்கள் நடுவே தோரா 5 ஆகமத்தை கொடுத்து அந்த வார்த்தையில் அவர் இருக்கிறார், உள்ள மறைவா இருக்கிறார். இயேசு மறைவா இருக்கிறாரு. இப்படிதான் வாசமா இருக்கார் அவர்கள் நடுவே. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி கொடுத்து அதுக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாரு? அந்த வார்த்தைக்குள்ள மறைவா இருக்கிறார். தேவகுமாரன்னா உங்களுக்கு திருத்துவம் தெரியாது. நம்ம புரிந்து கொள்ளும்படியா வேதத்தை எப்படி எழுதி கொடுக்குறார். நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அப்படிங்கிறது யார் வாசமா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். தேவகுமாரன்
அதான் புதிய ஏற்பாட்டில் அதே சத்தியத்தை நமக்கு எப்படி கொடுக்குறாரு? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அதுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தாரு, நடத்தினாரு. அவர் யார்? தேவகுமாரன் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இப்ப அடுத்த 3 வார்த்தைக்கு வாங்க. அடுத்த 3 வார்த்தைக்கு 146 632 நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படிங்கிறது தான் அடுத்த 3 வார்த்தை. 146 632 கூட்டிருங்க, 778 778. அதை பிரேக் பண்ணீங்கன்னா 534 + 30 + 214. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படின்னா 534னா எல்பத்தேல், 30னா டீச்சிங் உபதேசம், 214னா ரூவாக் ஆவிக்குரிய. இப்போ நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா எப்படி? எல்பத்தேல் அப்படின்னா எல்பத்தேல் அனுபவத்துக்கு யார் வர்றாங்களோ மணவாட்டி தான் வருவா. யார் வர்றாங்களோ அவர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறாரு. ஆவிக்குரிய எல்பத்தேலை பற்றின ஆவிக்குரிய உபதேசம் இருக்கு. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படிங்கிறதுக்குள்ள எல்பத்தேலை பற்றின ஆவிக்குரிய உபதேசம் உள்ளே இருக்கிறது. எல்பத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடே தேவன் அர்த்தம். யாக்கோபு கட்டின கடைசி பலிபீடத்துக்கு பேர் தான் ஏல்பத்தேல். ஏல்பத்தேல்னா தேவனுடைய வீடே தேவன், நாமே அவருடைய வீடு. சரியா? இப்ப இதுக்கு சிங்கிள் போட்டீங்கன்னா 47 47 11 11. இப்ப யாருக்கு அவர் தேவனா இருப்பார்னா 4 + 7 கூட்டிருங்க, 4 + 7 11, 4 + 7 11. மணவாட்டி 11 11, மணவாளன் மணவாட்டி. அவர் மணவாளனா இருப்பார், நாம் அவருக்கு மணவாட்டியா இருக்கணும். யார் மணவாட்டியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் மணவாளனா இருப்பார். நான் அவர்கள் தேவனா இருப்பேன் அப்படின்னா புரிந்து கொள்ளணும். நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு மணவாட்டியா இருக்கணும், நான் உனக்கு மணவாளனா இருப்பேன். அதுதான் அதுல இருக்கிற சத்தியம். நீங்க 146 ஆடில் கார்டில் சிங்கிளா கூட்டிங்கனாலும் 11 11 தான். 1 + 4 + 6 6 + 3 + 2 11 11 தான். இப்ப நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்னா நான் மணவாளனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மணவாட்டியா இருக்க வேண்டும். அதுதான் அதுல இருக்கிற சத்தியம். இந்த சத்தியம் எங்கேயுமே மாறாது. வேதம் எழுதி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியும் மாறாது, இஸ்ரவேலர்களுக்கு வேதம் எழுதி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் மாறாது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமும் மாறாது, நித்தியத்திலும் மாறாது. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், மணவாட்டி அடிப்படையில் தான் கொடுக்குறாரு வேதத்தை. இது நித்திய வரைக்கும் இந்த சிஸ்டம் மாறாது. இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு 11 11 தான். மணவாளன் மணவாட்டி தான். சரியா? இப்போ சிங்கிள் டு சிங்கிள் போட்டுருங்க, மொத்தம் 7 வார்த்தைக்கும். இப்போ மொத்த வார்த்தைக்கு போட்டிங்கன்னா கூட்டிருங்க. அதே மாதிரி ஆடில் காடிலும் அந்த 4 வார்த்தைக்கு இந்த 3 வார்த்தைக்கு உள்ளதை கூட்டிருங்க. சிங்கிளும் கூட்டிருங்க. 53 47 கூட்டிருங்க. 53 47 53 47 கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிள் போட்டுருங்க மொத்தம் 7 வார்த்தைக்கும். அதாவது 2 + 1 21, 2 + 1 14, 1 + 4, அடுத்து +8 + 1 + 0 + 1 + 8 + 1 + 2 எல்லாமே சிங்கிள் டு சிங்கிள் மொத்தம் 7 வார்த்தைக்கும் போட்டுருங்க. ஆடில் காடில் கூட்டிருங்க, சிங்கிளையும் கூட்டிருங்க. மொத்தம் எவ்வளோ வருது பாருங்க. சொல்லவா? சொல்லுங்க சிஸ்டர்.
இது டோட்டல் ஆர்டினல் வந்து 7 வார்த்தைக்கும் 361. ம் டோட்டல் கார்டினல் 7 வார்த்தைக்கும் 2449. ம் டோட்டல் சிங்கிள் கு- 100. 100 100 200. ம் டோட்டல் சிங்கிள் டு சிங்கிள் 17 17 ம் 20 20. கூட்டிட்டீங்கன்னா 37 17 20 கூட்டினீங்கன்னா 37 37. சரியா? அப்போ நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி அவர்கள் தேவனா இருப்பேன்னா எப்படி வாசமா இருப்பாரு? 37 37னா யெஷுவா இம்மானுவேல்னு அர்த்தம். ரட்சிப்பு நித்திய ஜீவனை கொடுக்கிறது இயேசுவும் இம்மானுவேலும். அப்ப இயேசுவாக இம்மானுவேலாக அவர்கள் நடுவே நான் வாசமாக இருப்பேங்கிறத அங்க 2 பாலகன் குமாரனுடைய ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு. சரியா? நீங்க ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 361 2449 கூட்டிருங்க. 2810. அதை சிங்கிளா கூட்டுங்க. 2 + 8 + 1 11. மணவாளனாக அவர்கள் நடுவே வாசமாக இருப்பேங்கிறதா சத்தியம். அவர்களுக்கு வார்த்தை கொடுத்தாரு. யெஷுவா இயேசு மறைவா இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. நமக்கு திருத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சரியா? ஆனாலும் சத்தியம் எந்த காலத்திற்கும் மாறாது. மணவாளனாக தான் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. சிங்கிள் கூட்டினீங்கன்னா 100 100 200. 200னா தலை, 200னா ரேஷ் தலையாகிய கிறிஸ்து. சிங்கிள் டு சிங்கிள் மொத்தமா போட்டீங்கன்னா 37 37. ரட்சிப்பு நித்திய ஜீவனை ரட்சிப்பை கொடுக்கறது இயேசு, நித்திய ஜீவனை கொடுக்கறது இம்மானுவேல். ரெண்டும் 37 37. அப்ப அவர்கள் நடுவே எப்படி வாசமா இருக்கிறாரு? இயேசுவாக இம்மானுவேல். இப்ப நம்ம நடுவே எப்படி இருக்கிறாரு? ரட்சிப்பு கொடுத்தது இயேசு. ரட்சிப்பு கொடுத்து சபைக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? ஆவியாகிய கர்த்தரா தேவன் நம்மோடு கூட இம்மானுவேலரா இருக்கிறார். நமக்கும் அதே மாதிரி தான். நம்ம நடுவே எப்படி வாசமா இருக்கிறாரு? இதே தான். யெஷுவா இம்மானுவேல் 37 30 ரட்சிப்பு கொடுத்தாரு. நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. மணவாளனாக தான் வாசமா இருக்கிறாரு. நம்மளை எல்பெத்தேலை பற்றின ஆவிக்குரிய உபதேசத்தை கொடுத்து நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நடுவே இயேசுவாக வேதமாக நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்கு நம்ம நடுவே அப்படித்தான் வாசமா இருக்கிறார். சரியா? நம்ம ரட்சிப்பு கொடுத்த இயேசு, வேதம் நமக்கு சத்தியத்தை கை கொள்ளும் போது ஆத்மா அறிவடைந்து மறுவப்படுறதுக்காக வேதம். தோரானா நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கொள்ள கூடாது. தோரானா வேதம். அவர் தான் வேதம். வேதம்னா எபிரேயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆலயமும் தோரா 11 11 அடிப்படையில் தான் இருக்கும். ஆலயமும் அவர் தான், தோராவும் அதுதான், அவர் தான். ஆலயமும் கர்த்தர் தான், வேதமும் கர்த்தர் தான். ரெண்டுமே இப்போ 110 110. ஆலயம் தோறாம 110 110 0 எடுத்தீங்கன்னா 11 11 அடிப்படையில் தான் இருக்கும். 11 11 22 யாரு? வார்த்தையாகி தேவன். 22 எழுத்து அவர் தான். அலஃபன் டவ், அலஃபிலிருந்து டவ் வரைக்கும் அவர் தான். நீங்க அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 51ல 4வது வசனம் வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல ம், நான் இல்ல ஏசாயா 51 4. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் இருக்கு தமிழ்ல. விவரயத்துல எப்படி இருக்குன்னா வேதம் ஆலஃபன்டாவுல இருந்து வெளிப்படும். வார்த்தையாகி தேவன் 22 எழுத்து மூலமா தான் வேதம் எபிரேயத்துல தாங்க எழுதி கொடுத்தாரு. தமிழ்ல இருந்து எழுதி கொடுக்கல. வேதம் என்னிலிருந்து வெளிப்படும்னா ஆலஃபன்டாவுல இருந்து வெளிப்படும் தான் இருக்கு எபிரேயத்துல. அப்போ அவர் தான் வேதம். அவர்லேருந்து தான் வேதம் வெளிப்பட்டிருக்கு. ஆலயமும் அவர் யாரு? அவர் தான். நம்ம அதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்னு வாசிக்கிறோம்.
அந்த ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடும்போது என்னை தொட்டது யாருன்னு சொன்னா. ஆக்சுவலா இந்த ஸ்திரீ தொட்டது வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற தொங்கல் அவங்களுக்கு பிரமாணத்தை அடையாளமாக, வேதத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம், அவருடைய பிரமாணத்தின் மறைவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த வஸ்திரத்துல 613 கட்டளையை வெளிப்படுத்துகிற அந்த தொங்கல்களுக்கு அடையாளமாக தான் அந்த 613 கட்டளைகளுக்கு அடையாளமாக தான் அந்த தொங்கலை கொடுத்தாரு. அதை பிடிச்ச உடனே அவர் சொல்றாரு, தொட்ட உடனே என்ன தொட்டது யாருன்னு கேட்குறாரு. ஆக்சுவலி அந்த ஸ்திரீ தொட்டது அவரை தொடலை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தான் தொட்டாங்க. ஆனா என்னை தொட்டது யாருன்னு ஏன் கேட்டார்னா, அவர் தான் வேதம், அவர் தான் ஆலயம். அதனாலதான் வேதத்தை அடையாளப்படுத்துகிற அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். சரியா? அவர் தான் வேதம், அவர் தான் ஆலயம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி அவர்கள் தேவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இப்போ புதிய ஏற்பாட்டுல நாம ஒவ்வொருவரும் தான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அவர் தலையா இருக்கிறார், மணவாளனாக. நம்முடைய ஆத்மாக்கு அவர் மணவாளனாக, நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய ஆத்மா, கிறிஸ்து தலையாக, நாம யாரா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். இந்த அமைப்பு எப்படிதான் இருக்கு? 11:11 அடிப்படையில் தான் இருக்கு. 11:11 தான். இது ஆதியாகமம் 1:1 இருந்து வருகை வரைக்கும் இதே செட்டப் தான். நித்தியத்திலும் இதே செட்டப் தான், நித்தியத்திலும் மாறாது. அதனாலதான் வேதத்தை என்ன சொன்னாரு? ஆராய்ந்து பாருங்கள்னு சொன்னார். சரியா? சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். ஓசியா 2:19 வாசிங்க. ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். சரியா? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இந்த நியமித்துக் கொள்வேங்கிற வார்த்தையே எபிரேயத்துல பெட்ரோத், நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற வார்த்தையே 11 முறை தான் இருக்கு. இப்ப யாரதான் நியமித்துக் கொள்றாரு? மணவாட்டியாய் தெரிந்து கொண்டவர்களை தான் அவர் நியமித்துக் கொள்றார். மணவாட்டியாய் யார் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்றாரோ அவங்களதான் நிச்சயதார்த்தம் பண்ணி கொள்றார், நியமித்துக் கொள்றார். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன்னு சொல்றாரா? இப்போ அந்த வசனத்தை நம்ம போட்டோம்னா கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்கு போடலாம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அதுக்கு போடுங்க. மூணு வார்த்தை, 4, 7, 9, 14 எழுத்து. 3 வார்த்தை, 14 எழுத்து. வாவ், முதல் வார்த்தை சொல்றேன். வாவ், அலஃப், ரேஷ், ஷின், டவ், யோத், காஃப், சோஃபித். வாவ் 6, அலஃப் 1, ரேஷ் 20, ஷின் 21, டவ் 22, யோத் 10, காஃப் சோஃபித் 11. வாவ், அலஃப், ரேஷ், ஷின், டவ், யோத், காஃப் சோஃபித். முதல் வார்த்தை முடிஞ்சது. ரெண்டாவது வார்த்தை லேமட், யோத். லேமட் 12, யோத் 10. லேமட் 12, யோத் 10. 2 எழுத்து தான். மூணாவது வார்த்தை லேமட், ஆயின், வாவ், லேமட், மெம் சோஃபித். லேமட் 12, ஆயின் 16, வாவ் 6,
லேமட் 12, மெம்சோபித் 13. லேமட், ஆயின், வாவ், லேமட், மெம்சோபித். இதுக்கு போட்டுருங்க. ஆடில் காடில் போடுங்க, சிங்கிள் போட்டுருங்க. மூணு வார்த்தை 14 எழுத்து. நித்திய வாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் அப்படின்னா ஏன் 14 எழுத்துல வச்சிருக்காருன்னா, மணவாட்டியை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்கிறது நீதிக்குட்பட்டது. நீதியின்படி தான் வச்சிருக்காரு, நீதிக்கு மாறல. நம்முடைய தேவன் அன்பானவர் அன்பானவர்னு சொல்லி நிறைய சுவிசேஷன் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்டது? நீதிக்குட்பட்ட அன்பு. நீதியின்படி தான் அவர் அன்பா இருக்கார். நீதிக்கு மாறான அன்பு கிடையாது. பாவம் செய்தாலும் கண்டும் காணாமலும் அப்படி நித்தியத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட அன்பு இல்லை. பாவம் செய்தா அவன் பாவிதான், நீதி செய்தா நீதிமான் தான். வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, பாவியும் பரிசுத்தவானும் ஒரே இடத்தில் வாசம் பண்ண முடியாது. நித்தியத்துல பாவியும் பரிசுத்தவானும் ஒரே இடத்துல வாசம் பண்ண முடியாது. அதனாலதான் 2 பிரிவா வச்சிருக்கிறார். பரிசுத்தவான் வாழக்கூடிய ஸ்தலம் அவரோடு கூட சியோன் நகரம். பாவிகள் வாசம் பண்ணக்கூடிய இடம் வேதனைப்படக்கூடிய நரகம், அது வேற இடம். அப்போ இது எப்படிதான் அது இது என்னத்தை காண்பிக்குதுன்னா, பாவியும் பரிசுத்தவானும் ஒன்னா வாசம் பண்ண முடியாது. நீதிமான துன்மார்க்கனும் ஒன்னா வாசம் பண்ண முடியாது. அதுதான். சரி, இதுக்கு போட்டுருங்க. ஆர்டினல் கார்டில் சிங்கிள், சிங்கிள் டு சிங்கிள் 3மே போட்டுருங்க. வாவ், அலஃப், ரேஷ், ஷின், டவ், யோத், காப்சோவித் முதல் வார்த்தை. லேமட், யோத் 2வது வார்த்தை. 3வது வார்த்தை லேமட், ஆயின், வாவ், லேமட், மெம்சோபித் 3வது வார்த்தை. நான் சொல்லவா? சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் வேர்டு கார்டினல் 91, கார்டினல் 937, சிங்கிள் 19 19. ரெண்டாவது வார்த்தை கார்டினல் 22, கார்டினல் 40, சிங்கிள் 4 4. மூணாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 59, கார்டினல் 176, சிங்கிள் 23 23. மொத்தமா கூட்டிருங்க. ஆர்டினல் கார்டினல் கூட்டிருங்க, சிங்கிள் கூட்டிருங்க, சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டிருங்க. டோட்டல் கார்டினல் 172, டோட்டல் ஆர்டினல் 172, கார்டினல் 1153, ஓகே. சிங்கிள் 46. 172, 1153.
சரி. சிங்கிள் சிங்கிள் 46 46, சிங்கிள் டு சிங்கிள் ஆ 19 19. சிங்கிள் டு சிங்கிள் 19 19. நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்துக் கொள்வேன்னு சொன்னா எப்படி நியமித்துக் கொள்றான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. 46 46 92 இயேசுவின் மூலமாய் மீட்கப்பட்டவர்களை தான் நியமித்துக் கொள்றார். ரட்சிக்கப்படாதவங்கள அந்த லிஸ்ட்லயே வர மாட்டாங்க. இயேசு யார் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அடுத்து உள்ள வராங்களோ, மனவாட்டியாய் தகுதி அடைகிறாங்களோ அவங்கள தான் நியமித்துக் கொள்றாரு. சிங்கிள் சிங்கிள் பார்த்தீங்கன்னா 19 19. அவர் தலை, நாம சரீரம். அவர் பாதி, நாம பாதி. யார் அதை நியமித்துக் கொள்றாரு? நீ இயேசுவின் மூலமா ரட்சிக்கப்பட்டு யார் அவருடைய சரீரமாக இருக்கிறாங்களோ, யாரு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நியமித்துக் கொள்றார். சரியா? $172 1153 கூட்டினீங்கன்னா 1325 வரும். அதை சிங்கிளா கூட்டுங்க. 1 + 3 + 2 + 5 கூட்டுங்க. 11. மணவாட்டி யார் மணவாட்டியா இருக்கிறாங்களோ, கர்த்தரோடு கூட நடந்து அவருடைய சரீரமா இருக்கிறாங்களோ, அவருடைய பாதியாக, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு யார் அவருக்கு ஆத்தும மனவாட்டியாய் சரியாய் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நியமித்துக் கொள்றார். அதனால ரட்சிக்கப்பட்டவன்னு எல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லவே கூடாது. ரட்சிக்கப்பட்டா உலகத்துல எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் அப்படிதான் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டா எங்க போயிடலாம்? பரலோகத்தில். அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னா அப்ப எகிப்திலிருந்து வந்த எல்லாரும்ல காணான் போயிருக்கணும். எகிப்திலிருந்து வந்து வனாந்திரத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு யார் வார்த்தையின்படி நடந்தார்களோ அவர்கள் தான் கானானுக்குள்ளே போனார்களே தவிர எகிப்திலிருந்து வந்த எல்லாரும் கானானுக்குள்ள போகவே இல்லை. சரி, திரும்பி போய் மறுபடியும் எகிப்துக்கு போய் அவங்க இஷ்டம் போல வாழ்றதுக்கு அனுமதிச்சாரா? அதுவும் இல்லை. திரும்ப எகிப்துக்கு போக நினைச்சால் வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, திரும்ப எகிப்துக்கு போக நினைத்தால் மரணம் சம்பவிக்கும். நமக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு நேரா நித்தியத்தை நோக்கி பார்த்து அங்கதான் போகணும். திரும்பி பின்வாங்கி பழைய வாழ்க்கைக்கு வாழ திரும்பினா ஆத்மா மறிக்க ஒப்பு கொடுக்கும். அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல லிட்டரலாவே மறிச்சாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஆத்மா மறித்து விடும். உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா மறுபடியும் மறிச்சதுன்னா மறுபடியும் அதை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆத்மா மறிச்சிடும். அப்ப அவுட். உலகத்துல பழைய மனுஷனா ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதா இருந்ததை விட கேடுகட்ட மனுஷனா வாழ்ந்துட்டு உலகத்துல கடந்து போலாமே தவிர மன ரட்சிப்பு நமக்கு எட்டா கனியா இருக்கும். நித்திய ஜீவனும் எட்டா கனியாக தான் இருக்கும். சரியா? இதுதான். அதனால நித்திய விவாகத்துக்கு யாரை நியமிக்கிறார் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கொள்ளணும். யார் அவருடைய சரீரமா இருக்கிறாங்களோ, யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, யார் மனவாட்டியா இருக்கிறாங்களோ, யார் நீதியின்படி நடக்கிறாங்களோ அவங்கள தான் நித்திய விவாகத்துக்கு அவர் பிரிச்சு எடுக்கிறார். தெரிந்து கொள்றார். அவங்கள தான் நிச்சயம் பண்றார். எபிரேயத்துல நிச்சயம் பண்ணியாச்சுன்னா யூதர்களுடைய வழக்கத்தின்படி கல்யாணம் பண்ணதுக்கு சமம். அப்புறம் தள்ளி விடணும்னு சொன்னா டைவர்ஸ் பண்ணணும். நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம், முறையா நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிட்டா அவளுடைய மனைவி தான். அப்புறம் தள்ளி விடணும்னா முறைப்படி நம்ம எப்படி டைவர்ஸ் பண்றோம் அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணணும். கணவன் புருஷன் வந்து டைவர்ஸ் பண்ணணும். அதனால நாம இப்போ நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். மனவாட்டிங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா நிச்சயம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் நம்மளை தள்ளுறதுக்கு சகல அதிகாரமும் இருக்கு. எபிரேயத்துல உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் வந்து வேதத்தின்படி பெண் வந்து கணவனை டைவர்ஸ் பண்ண முடியாது. நியாயமான காரணம் இருந்தால் கணவன் மனைவியை டைவர்ஸ் பண்ணலாம். ஆனா மனைவி புருஷனை தள்ளிவிட முடியாது. புருஷன் மனைவியை தள்ளிவிடலாம். கிறிஸ்து நம்மளை தள்ளிவிடுறதுக்கு சகல அதிகாரம் இருக்கு. நாம அவரை வேண்டான்னு தள்ளிவிட்டா ஆக்கினை தீர்ப்புக்கு போகலாம்.
தள்ளிவிட பைபிள் படி அதிகாரம் கிடையாது. நாம வேண்டான்னு ஒதுங்கி விலகி ஓடிட்டா நமக்கு இருக்கிறது ஆக்கினை தீர்ப்பு, ரட்சிப்பு நித்திய ஜீவனும் தூரமா இருக்கும். நாம தள்ளி விடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், அதனாலதான் என்ன சொல்றாரு, புத்தி இல்லாத கன்னியை தள்ளுறதுக்கு அவருக்கு சகல அதிகாரங்களும் இருக்கு. புத்தி இல்லாத கனி கொடுக்காத, நீங்க அதுல படிச்சீங்கன்னா 3 பார்ட்டா இருக்கும். மத்தேயு 24 மத்தேயு 25ல முதல் நியாய தீர்ப்பு 25ல இருந்து மத்தேயு 25 வாசிக்க வேண்டாம். 25ல இருந்து 1 வரைக்கும் நீ கன்னிகையா, புத்தி உள்ள கன்னிகையா, புத்தி இல்லாத கன்னிகையான்னு நியாய தீர்ப்பு. அடுத்து 14ல இருந்து 30 வரைக்கும் நீ கனி கொடுத்தாயா, கனி கொடுக்கலையான்னு நியாய தீர்ப்பு ஊழியக்காரர்களுக்கெல்லாம். இப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் நம்ம புத்தி இல்லாத கன்னிகையா இருந்தா நம்மளை தள்ளுறதுக்கு, நியாயம் தீர்க்கிறதுக்கு அதிகாரம் உடையவராக இருக்கார். நாம கனி கொடுக்கலன்னா, அவருக்கு பிரியமான ஆவிக்குரிய கனி கொடுக்கலன்னா நம்மளை தள்ளுறதுக்கு அதிகாரம் உடையவராக இருக்கார். அடுத்த பார்ட்டு 31ல இருந்து மொத்தம் 25 31ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நியாய தீர்ப்பு. நீ பாவியா நீதிமானா அப்படிங்கிற நியாய தீர்ப்பு. அப்ப நம்ம நீதிமானா இருந்தா தப்பிச்சிடலாம், பாவியா இருந்தா நம்மளை தள்ளுறதுக்கு அவருக்கு சகல அதிகாரம் இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்றோம், நம்ம புத்தி இல்லாத கனியா இருந்தா அவர் நம்ம தள்ளுறதுக்கு அதிகாரம் இருக்கு. நாம கனி கொடுக்காம இருந்தா அவர் நம்மளை தள்ளுறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு. நாம பாவியா இருந்தா நம்மளை தள்ளுறதுக்கு முழு அதிகாரம் அவருக்கு இருக்கு. நியாயம் தீர்க்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்றோம். இப்போ மற்ற இதுக்கெல்லாம் நம்ம போடல, மற்றதுக்கெல்லாம் சேர்த்து எழுதிக்கங்க. இதுல மற்ற பகுதி இருக்குல்ல, ஓசியா 2:19 நித்திய விவாகத்துக்கு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன்னு பார்த்துட்டோம். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அதுக்கெல்லாம் சேர்த்து போட்டோம்னா கார்டினல் எழுதிக்கிங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து போட்டோம்னா ஆர்டினல், அதுக்கு எல்லா வசனத்துக்கும் சேர்த்து மொத்தமா போட்டோம்னா ஆர்டினல் 503 எழுதிக்கிங்க. ஆர்டினல் 503, கார்டினல் 3149. ஆர்டினல் 503, கார்டினல் 3149 ரெண்டையும் கூட்டிருங்க. சிங்கிள் 179, 168, 179, 168 ரெண்டையும் கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிள் 62, 62, 60 to 60. சிங்கிள் 179, 168 ரெண்டையும் கூட்டினா 347 வருதா? 3 + 4, 4 + 7ன்னு கூட்டிருங்க. சிங்கிளா கூட்டிருங்க. அதை 14 நீதி. இப்ப நித்திய விவாகத்துக்கு நியமித்து மனவாட்டியை நியமித்துக் கொள்றது, நீதி நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமா நியமித்துக் கொள்றது எதன் அடிப்படையில் நியமித்துக் கொள்றாரு? நீதியின் அடிப்படையில் தான் நியமித்துக் கொள்றாரு. சரியா? நீதியின் அடிப்படையில் தான் நியமித்துக் கொள்றாரு. சிங்கிள் டு சிங்கிள் 62, 62. ஆர்டினல் கார்டில் சிங்கிள் போட்டீங்கன்னா அதுக்கு மொத்தமா 80, 108, 80, 108.
188 வரும். 188. அதை விட்டுருங்க. மெயினா இதுதான், நீதி தான். மணவாட்டியை நித்திய விவாகத்துக்கு நியமித்துக் கொள்றது 347 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 3 + 4 + 7 14 நீதிக்குட்பட்டது. அதுதான் அதுல காரியம். 179 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 179 168 இல்ல, 179 170. அப்படி வராத, இருங்க வரேன். ஏசப்பா. முதல் 3 வார்த்தைக்கு எவ்வளவு வருது? 46. நூத்தி 168 தான். 179 168 நீதி. சரியா? ஓகே, இப்ப அடுத்த வசனத்துக்கு போலாம். கிளியரா? அது அடுத்தது போலாமா? ஓசியா 2:20 வாசிங்க. ஓசியால 2:20. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆமென். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்படிங்கிறது இதுக்கும் போட்டுறணும். அடிக்கல் கார்டினல். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்படிங்கிறத முதல் 3 வார்த்தை. அதுக்கு போடுங்க. சொல்றேன், லெட்டர் எழுதுங்க. வாவ் யோத் டாலத் ஆயின் டவ். வாவ் யோத் டாலத் ஆயின் டவ். வாவ் 6, யோத் 10, டாலத் 4, ஆயின் 16, டவ் 22. அடுத்தது ஆலஃப். அடுத்த வார்த்தை ஆலஃப் 1, டவ் 22. ரெண்டே எழுத்து தான். ஆலஃப் 1, டவ் 22. அடுத்த வார்த்தை யோத் ஹே வாவ் ஹே. யோத் 10, ஹே 5, வாவ் 6, மறுபடியும் ஹே 5. யோத் ஹே வாவ் ஹே. மொத்தம் 11 எழுத்து. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இதுல முதல் வார்த்தை வந்து ஹெப்ராயிக் ஸ்டடீஸ் போட்டுங்க. ரெண்டாவது வார்த்தை ரபானிக்கல் ஸ்டடி. மூணாவது வார்த்தை மெசியானிக் ஸ்டடீஸ். முதல் வார்த்தை நீ அறிந்து கொள்வாய். கடைசி வார்த்தை கர்த்தரை. ஆலபென்டவுக்கு மீனிங் இருக்காது, மீனிங் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு திருத்தம் தெரியாது. அப்படின்னால அதில் எதுவும் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே பிளைனாக தான் இருக்கும். ஹீப்ரூவில்
ஆலஃபண்டாவுனா யாருன்னு தெரியாது. இயேசு தான் அவர் அப்படிங்கிறது திருத்துவத்தில் பவுலுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு போடுங்க 3 வார்த்தை 11 எழுத்து. ஆடில் காலில் போடணும், சிங்கிள் போடணும், சிங்கிள் டு சிங்கிள் போட்டுரு. ஐயா ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு ஆர்டினல் 58. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு ஆர்டினல் 58. ஆர்டினல் 490. ம் சிங்கிள் வேல்யூ 22 22. ம் செகண்ட் வேர்டுக்கு ஆர்டினல் 23, கார்டினல் 401, சிங்கிள் வேல்யூ 5 5. ம் மூணாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 26, கார்டினல் 26, சிங்கிள் ம் டு சிங்கிள் வேல்யூ 17 17. ம் சிங்கிள்லாம் கூட்டிடுங்க, கார்டில் கூட்டிடுங்க, சிங்கிள் டு சிங்கிள் போட்டுருங்க. எவ்வளோ இருக்கு? மூணு வார்த்தைக்கும் கார்டில் கூட்டிடுங்க, சிங்கிள் கூட்டிடுங்க, சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டிடுங்க. டோட்டல் ஆர்டினல் 107, டோட்டல் கார்டினல் 917, ம் சிங்கிள் வேல்யூ டோட்டல் 44 44. 44 கூட்டிடுங்க. சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளோ வருது? ரெண்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 17 ப்ளஸ் 7 அப்படி 17. கூட்டிடுங்க. 17 17. நீ கர்த்தரை அறிந்து கொள்வ அப்படிங்கிறதுல ஆல் ஸ்பிரிச்சுவல் சகல ஆவிக்குரிய காரியங்களும் அடங்கி இருக்கு. 17 17னா சகல ஆவிக்குரிய காரியங்களும் ஆல் ஸ்பிரிச்சுவல். சிங்கிள் வந்து 44 44 88 88 பிரேக் பண்ணிக்கங்க. 38 ப்ளஸ் 50. 38ங்கிறது மணவாளன். 50ங்கிறது 11 11 ப்ளஸ் 14 14. மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின் அடிப்படையில் விடுவிக்கிறது தான் 50. மணவாளன் 38ங்கிறது மணவாளன். 11 எழுத்துல வச்சிருக்காரு மொத்தம். 3 வார்த்தை 11 எழுத்துல ஏன் வச்சிருக்காரு? நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் அப்படின்னா நீ மணவாளனை அறிந்து கொள்வாய்ன்னு அர்த்தம். மணவாளனை அறிந்து கொள்வார்கள். யாரை நித்திய வாதத்துக்கு அவர் நியமித்தாரோ அவர்கள் அவரை எப்படி அறிந்து கொள்வாங்க? மணவாளனாக அறிந்து கொள்வார்கள். அதனாலதான் 11 எழுத்துல வச்சிருக்காரு. சரியா? ஆர்டினல் கார்டினல் இப்போ கூட்டினீங்கன்னா 107 917 1024 கூட்டினா 1024. 1024 பிரேக் பண்ணிக்கங்க. 1024 பிரேக் பண்ணீங்கன்னா
534 + 424 + 38 + 28. 534 அப்படின்னா எல் பெத்தேல். 424ங்கிறது ஆலஃபன்ட் டவ். நீங்கள் அந்த 2வது வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆலஃப் டவ் தான். அதுக்கு ஆடில் காலில் பார்த்தீங்கன்னா 424 தான் டோட்டல். 2வது வார்த்தைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 424னா ஆலஃபன்ட் டவ். 38ங்கிறது பிரைட் குரூம் மணவாளன். 24ங்கிறது 14 பிரமாணங்கள். இப்போ கர்த்தரை எப்படி அறிந்து கொள்வாங்க? ஏல்பெத்தேல் தேவனுடைய வீடே தேவன். அவர் ஆலஃபண்டவாக, அவரை மணவாளனாக, அவரை 14 பிரமாணத்தை அறிந்து கொள்றது, அவரை அறிந்து கொள்றது தான். சரியா? அப்ப நம்ம அவரை அறிந்து கொள்ளணும்னா எப்படி இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும்? நாம மணவாட்டியாய் பிரமாணத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருந்தால் தான் அவரை அறிந்து கொள்ள முடியும் மணவாளனா. அப்படி அறிந்து கொண்ட நாம எப்போ யாரா மாறணும்? ஏல்பெத்தேலாம் மாறணும். அவருடைய வீடாக மாறணும். அவரை வார்த்தையாகிய தேவனை அறிந்து கொள்ளணும், மணவாளனை அறிந்து கொள்ளணும், அவருடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதில் இருக்கிற சத்தியம். அவரை அறிந்து கொள்றேன்னா இயேசுவோடு இயேசுவை மட்டும் அறிந்து கொண்டு அப்படியே நின்றதில்லை. ரட்சிப்பை மட்டும் அறிந்து கொண்டு பலிபீட அனுபவத்திலே அப்படியே நிற்கிறதில்லை. அவரை யாரா அறியணும்? உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் யாரா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிற கர்த்தரா இருக்காரு. அவரை அறியணும். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட பலிக்காக பிறந்த இயேசுவை அந்த நாலேஜ் நமக்கு எதுவுமே பெருசா ஒன்றும் யூஸ் ஆகாது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்மளை போல சாப்பிட்டாரு, நம்மளை போல தூங்கினாரு, நம்மளை போல அழுக வந்துச்சு, அவருக்கு எல்லாம் வந்துச்சு. இவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு யூதா கோத்திர சிங்கமா இருக்கிறார், இம்மானுவேலா இருக்கிறார். அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவன். அப்ப அவரை அறியணும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? இங்க இருந்த மாதிரி நித்தியத்துல இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, ரட்சிக்கப்படும் போது அவர் தகப்பன் மாதிரி நம்மகிட்ட டீல் பண்ணுவார். தாய் தேற்றுகிறது போல தேற்றுவார். இதே மாதிரி அவர் நித்தியத்துல இருப்பீர்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் மார்பிலே படுத்திருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவரை தரிசிக்கும் போது அந்த மாதிரி போய் மார்பில் படுக்க முடியல. கண்ட உடனே செத்தவனை போல விழுறார். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு முன்பு மாம்சத்துல இருக்கும்போது இருந்த அவருடைய சுவாமி இயேசுவா வெளிப்பட்ட போது இருந்தது அது மனுஷகுமாரனா அடிக்கப்பட ஆட்டுக்குட்டியா வந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியாக அப்படி இல்லை. வேதம் எப்படி காண்பிக்குதுன்னா தேவகுமாரனா காண்பிக்குது. யூதா கோத்திரத்து சிங்கமா காண்பிக்குது. பட்சிக்கிற அக்னியா காண்பிக்குது. அதனாலதான் நம்ம புரிந்து கொள்ளணும். நித்தியத்துக்கு போகும்போது இங்க இயேசுவா இருக்கும்போது நம்ம என்ன ரட்சிப்பின் அனுபவத்துல ஆரம்பத்துல வரும்போது நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. இப்படியே தான் எல்லாம் என்ன கேட்கறதெல்லாம் கொடுத்து அப்படியே நம்மளை காணான்னு கூப்பிட்டு போன மாதிரி கூப்பிட்டு போயிடுவார்னு நினைச்சிங்கன்னா ஏமாற்றம் தான். அப்படி இல்லை. வேதம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அந்த நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அவருக்கு சித்தமா இருந்தா கொடுப்பார். அவருக்கு சித்தமா இருந்தா அவருக்கு சித்தமானது எதுவோ அதை கொடுப்பார். அதுக்காக நம்ம கேட்குற எல்லாத்தையும் கொடுப்பாருங்கிறது அர்த்தம் அல்ல. அவருக்கு என்ன சித்தமானதோ அதை கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நாம விரும்புறதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் அது இல்லை. அவர் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் நிறைவா இருக்கும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை ஊட்டுவதில்லை. உலகம் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்குள்ள உள்ள தீங்கு இருக்கும், தீமை இருக்கும், சாத்தான் மறைஞ்சிருப்பான், உள்ள வஞ்சகம் இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துல சாத்தான் இருக்க மாட்டான், தீங்கு இருக்காது, பொல்லாப்பு இருக்காது, வேதனை இருக்காது.
உள்ள இருக்காது. இதுதான் அவர் கொடுக்கறதுக்கும் உலகம் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். உலகம் கொடுக்குற சமாதானம் நொடி பொழுதுல மறைஞ்சிரும். கர்த்தர் கொடுக்குற சமாதானம் நம்ம நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளோட இருக்கும். நித்தியத்துலேயும் போனால் அங்கேயும் இருக்கும். உலகம் கொடுக்குற சமாதானம் நிரந்தரமற்றது. சரி, இப்போ ஓசியா 2:20 அடுத்த பகுதிக்கு வரலாம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதி. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அதுக்கு போடுங்க 3 வார்த்தை 15 எழுத்து. 3 வார்த்தை 15 எழுத்து. அங்க போடுறீங்களா? போடுங்க. வாவ், அலஃப், ரேஷ், ஷின், டவ், யோத், காஃப் சோஃபித். வாவ், அலஃப், ரேஷ், ஷின், டவ், யோத், காஃப் சோஃபித். வாவ் 6, அலஃப் 1, ரேஷ் 20, ஷீன் 21, டவ் 22, யோத் 10, காஃப் சோஃபித் 11. அடுத்த வார்த்தை லேமட் யோத். லேமட் யோத். லேமட் 12, யோத் 10. அடுத்தது அடுத்த 3வது வார்த்தை பேத், அலஃப், மெம், வாவ், நுன், ஹே. பேத், அலஃப், மெம், நுன், சாரி நுன் இல்லை, வாவ், அடுத்துதான் நுன். நுன், ஹே. பேத் 2, அலஃப் 1, மெம் 13, வாவ் 6, நுன் 14, ஹே 5. இதுக்கு போட்டுருங்க ஆர்டினல் ஆர்டினல், சிங்கிள் சிங்கிள் டு சிங்கிள் 3 போட்டுருங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாவ் முதல் வார்த்தை வாவ், அலஃப், ரேஷ், ஷீன், டவ், யோத், காஃப் சோஃபித். அடுத்த வார்த்தை லேமட் யோத். 3வது வார்த்தை பேத், அலஃப், மெம், வாவ், நுன், ஹே. இதுக்கு போட்டுருங்க ஆர்டினல் ஆர்டினல், சிங்கிள் நான் போட்டுருங்க.
சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். வாய்ஸ் 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 பிரேக் ஆகுது. 91 900. ஆ அடுத்த வார்த்தை. ரெண்டாவது வார்த்தைக்கு ஆடினால் ஆடினால் ஒண்ணுமே கேட்கல. வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ப்ளூடூத் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். 22 40 4 4. அடுத்தது மூணாவது வார்த்தை. கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குது சிஸ்டர். ரெண்டாவது வார்த்தைக்கு ஆடினால் 22, கார்டினால் 40, சிங்கிள் வேல்யூ 4 4. மூணாவது வார்த்தைக்கு ஆடினால் 23, கார்டினால் 23, சிங்கிள் வேல்யூ 23 23. ஆடில் சிங்கிள் தான் 23 23. ஆடில் கார்டில் அதே மாதிரி வராதே. ஆடில் கார்டில் சிங்கிள் எப்படி ஒரே மாதிரி சேம் வராதுல்ல? சிங்கிள் 23 23. ஆடில் கார்டில் எவ்வளோ வருது பாருங்க. நாற்பத்தி 1 103. 104. 2 1 40 6 50 5 கூட்டினீங்கன்னா 104 வரும். எல்லாம் கூட்டிருங்க. ஆடில் 91 22 41 கூட்டிருங்க. 937 40 104 கூட்டிருங்க. ஆடில் கார்டில் கூட்டி மொத்தமாக கூட்டி போட்டுருங்க. சிங்கிள் அதே மாதிரி கூட்டிருங்க. 19 4 23 கூட்டிருங்க. 19 4 23 கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிள் 1 + 9 + 4 + 2 + 3 சிங்கிள் டு சிங்கிள் கூட்டிருங்க. டோட்டல் ஆடினால் 154. டோட்டல் கார்டினால் 1081. 1081 ரெண்டையும் கூட்டிடுங்க. 1235. 1235 சிங்கிளா கூட்டிடுங்க. 11 வரும். உன்னை உண்மையாய் எனக்கு நியமித்துக் கொள்வேன்னா மணவாட்டி இதை பார்த்து தான் சொல்றாரு. மணவாட்டியை தான் உண்மையாய் எனக்கு நியமித்துக் கொள்வேன்னு சொல்றாரு. சிங்கிள் எவ்வளவு வருது மொத்தம்? சிங்கிள் வேல்யூ டோட்டல் 46 46. 46 46 92. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவர் நியமித்துக் கொள்றாரு. 92னா யெஷுவா இயேசு. அடுத்து சிங்கிள் டு சிங்கிள் 19 19 19 19 19 38 மணவாட்டி. 19 அவரு. 19 நாம. அவர் தலை நாம சரீரம். அவர் பாதி நாம் பாதி. அப்ப யாரு மணவாட்டியா அவருடைய சரீரமா அவருக்கு பாதியா இருக்கிறாங்களோ அவர்களை தான் அவருக்கு நிச்சயித்துக் கொள்றாரு. உண்மை அவர்களை தான் நியமித்துக் கொள்றாரு. யார் இயேசுவால் மீட்கப்பட்டிருக்காங்களோ அவர்களை தான் நியமித்துக் கொள்றாரு. யார் மணவாட்டியா இருக்கிறாங்களோ அவர்களை தான் நியமித்துக் கொள்றாரு. சரியா? இதுதான் அதுல இருக்கிற சத்தியம். இப்போ இதுல மொத்தத்துக்கும் 2:20 முதல்ல போட்டோம்ல, அதையும் இதையும் கூட்டினா டோட்டல் ஆர்டினல் கார்டில் எவ்வளோ வருது பாருங்க. கூட்டினோன்னா 261 ஆர்டினல் ஒரு எழுதிக்கிங்க. அதுக்கு இதுக்கும் சேர்த்து கூட்டினா முதல்ல ஒரு 3 வார்த்தை பார்த்தோம். இப்போ ஒரு 3 வார்த்தை பார்த்துருக்குமா? 2 வார்த்தை ரெண்டுக்கும் சேர்த்து ஆர்டினல் கார்டினல் 261 1998 261 1998 1998. சிங்கிள் வந்து 90 90
மொத்தம் 6 வார்த்தையும் சேர்த்து கூட்டினா, நீ கர்த்தரை உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். மொத்தம் 6 வார்த்தைக்கு சேர்த்து 90 90 சிங்கிள் 90 90ம் 180 0 எடுத்துட்டீங்கன்னா 18 ஜீவன். யார் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களோ, நித்திய ஜீவனுக்கு பாத்திரரா இருக்கிறார்களோ, அவர்களை தான் அவர் அவரை அறிந்து கொள்வாங்க. அவர்களை தான் அவர் நியமித்துக் கொள்ளுகிற ஜனங்கள். அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க தான். மொத்தம் 3 வார்த்தைக்கு சேர்த்து சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா 19 19. இல்லை, இதுக்கே 19 19 தான் வரும். அதுக்கு 17 17 சிங்கிள் டு சிங்கிள். இதுக்கு ஒரு 19 36 36 72 வந்துடும். இந்த கடைசி இப்போ பார்த்ததுக்கு உன்னை எனக்கு உண்மையாய் நியமித்துக் கொள்வேன், அதுக்கு பார்த்தோம் பாருங்க. அதுக்கு சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா 19 19 தான். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டிங்கன்னா மொத்த வார்த்தைக்கும் 46 46 92 தான். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 46 46 92. இயேசுவால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டு மணவாட்டியா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரை மணவாளனாக அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தான் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள், நியமித்துக் கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் யாரு? மணவாட்டி. நல்லா புரிந்து கொள்ளணும். மணவாட்டி மணவாட்டி நம்ம சபை பேர் வச்சதுனால இல்லை, வேதத்திலே அப்படிதான் கொடுக்கப்பட்டு நம்ம நாம வச்சதுனால இல்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த பெயர். அவர் நமக்கு நம்மை முன்குறித்து, உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறித்து அனுப்பப்பட்டவர்கள ரட்சிக்கப்பட்டு யார் உள்ள வந்திருக்கிறோமோ, மணவாட்டியா யார் இருக்கிறோமோ அவங்க தான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். மணவாளனாக அவரை அறிந்து கொள்ள முடியும். மற்றவங்களாம் இயேசுவை அறிஞ்சிருப்பாங்க, ஆனால் அடுத்த பகுதி இம்மானுவேல் அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் இப்படி வந்தவங்க தான் எல்பத்தியில மாற முடியும், வார்த்தையாகி தேவனை அறிய முடியும், பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். மற்றவங்கெல்லாம் வாயில் பேசலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக வாய்ப்பே இல்லை. சரி, தொடர்ந்து கிளாஸ் நம்ம பிடிப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்ததில் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க வேண்டியது லேவியராமம் முதல் கிளாஸ் பார்க்கணும். ராஜ அதிபதி ஜோம் பண்ணுங்க, நம்ம முடிச்சிடலாம். சோதரம் கர்த்தாவே, சோதராஜா, சோத்திரம் 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 ஆண்டவரே, எங்களை அருமையாக நிற்கின்ற நல்ல பிதாவே, நடவடிக்கைக்காக தேய்க்கிறோம். சோத்திரி ராஜா, இந்த ஆசிரிக்கப்பட்டதான கர்த்தா இன்றாலும் அப்பா அந்த எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியாது தாசர்களாய் பிள்ளைகளுக்கு கூடி இந்த ரோல் ராஜா கற்றுக்கொள்ள வேண்டியப்பா. ஆம் கர்த்தாவே ராஜா, யாத்ரா 25 அதிகாரத்திலே கர்த்தாவே 8 வசனத்திலையும், ஆம் ராஜா இப்பொழுது கர்த்தராஜா ஏசையா 51 அதிகாரம் 4 வசனையும், அப்பா சோதரன் ஓசியா 2:19 2:20 இப்படிய விளக்கங்களை இந்த ஆளும் கருத்து அறிந்து முடியாக மொட்டாவும் தாச மரத்தின் வெளிப்பட்டதுக்கு ராஜனே கூட உடைய சோதர சார்ந்த எந்த ஒரு நெட் ப்ராப்ளமோ எந்த ஒரு டவர் ப்ராப்ளமோ அப்படி யாவரும் இந்த ஆளுக்கத்தை கலந்து கொண்டு இது கர்த்தாவே ராஜா கட்டுக்குள்ள உதவிச்சதுக்கா ராஜா தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த கிளாஸ் நடத்த தாசரை பலப்படுத்துங்க, சமாப்படுத்துகிற தம் தாசருடைய குடும்பத்திலையும் மனைவி பிள்ளை குடும்பத்தை ஒவ்வொரு ஆசையப்பா தாம் கத்து ஏட்டில் கட்ட சூப்பர்ஸா கட்டளிட்டு அப்பா குடும்பத்தை சமாதத்தை உண்டாக்காண்டுறேன். அவனோட கையின் தாசன் தொழில் ஆசிரிங்க தொடர்ந்து பங்கு விட்டாலும் தாசர் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொரு பேர் ஆசராஜா தொடர்ந்து இன்னும் தம பிள்ளைகளை வாஞ்சிக்கிற தாசர் பிள்ளைகளை யார் குறிச்சேர்க்குமாண்டுற தொடர்ந்து வழிநடத்துங்க. மீதான வேளாமே தையில கொண்டு காத்து ஆசிரியாய் எங்கள் மேற்பசுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள மைமனிப்பிலாவே. ஆமே ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். சோதர கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. சோத்திரம். சோதரையா. ஸ்தோத்திரையா. சோத்திரம். சோதரம் sister. ஐயா ஸ்தோத்திரங்கய்யா. ஐயா சோதரங்க.